இதில் ஒரு சுவாரஸ்யமான கதை மக்கள் திலகத்துக்கும் எம்எஸ் விஸ்வநாதனுக்கும். முதல்ல பேர் சொல்ல விரும்பாத ஒரு இசையமைப்பாளர் போய் விழுந்து மக்கள் திலகத்தில், நீங்கள் தான் எனக்கு ஒரு வாழ்வு தரணும், எனக்கு உங்கள் உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு இசையமைக்க விரும்புகிறேன்னு சொல்லி கேட்டிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு கொடுங்க, நான் கேட்குறேன்னு போட்டு அவர் கேட்டோடனே எம்ஜிஆருக்கு இது 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 நம்ம படத்துக்கு ஒத்து வராதுன்னே முடிவு பண்ணிட்டு கொடுத்த பணம் கொடுத்து அனுப்பிட்டாரான். கூப்பிட்டு எம்எஸ் விஸ்வநாதன் கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு சொன்னாராம், அவங்க தமிழ் திரை உலகத்தில் எம்ஜிஆரும் எம்எஸ் விஸ்வநாதனும் அவ்வளோ க்ளோஸ். அதாவது விஸ்வநாதனே, நான் அவர்கிட்ட விஸ்வநாதன் பேசினேன், சொன்னார் எம்ஜிஆர்கிட்ட கோச்சுக்கிற உரிமை எனக்கு இருக்குன்னு என்கிட்ட சொன்னார். அப்போ அவரெல்லாம் பார்த்து அவர் ஒய்ஃப்லாம் பார்த்துருக்குறேன் நான். சொல்லிவிட்டு அவர் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இந்த இசையமைப்பாளர் படம் வந்து பிடிக்கலைன்னு, போட்ட இசை பிடிக்கலைன்ட்டு கூப்பிட்ருக்காராம் விஸ்வநாதன். சொன்னாராம், நான் உனக்கு 14 நாள் தருகினேன், நீ 10 பாட்டுக்கு இசை போடணும். பயந்துட்டாராம். அவர் வந்து அப்போ அந்த நேரத்துக்கு அவருக்கு நேரமே ஒதுக்க முடியாமல் விஸ்வநாதன் வேலை பார்த்துட்ருக்காரு.